ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லை. எல்லாமே ஸ்பான்டேனியஸ் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸாக தான் இருக்குது. உதாரணமாக, இப்போ நீங்கள் இங்கேருந்து ரோட்டு தூரம் போகலான்னு போனீங்கன்னா, நடுவில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, போகிற வேலையை விட்டுட்டு அவங்ககிட்ட 10 நிமிஷம் நின்று பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? ஒரு கடை வீதிக்கு போகலான்னு போவீங்க, திடீர்னு ஒரு பெரிய யானை வரும். அந்த யானையை நின்று 10 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு யானை போனதுக்கப்புறம் நீங்கள் வாங்க போன ரவையை போய் வாங்குவீங்க. அப்போ எதுவுமே நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் நாம் வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகள், அதனால் ஏற்பட்ட இழப்புகள், அது எதை நினச்சி நீங்கள் வருந்தாதீங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். காற்றடிக்குது, உங்கள் தலைமுடி அசையுது, அதை முதல்ல உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதுவே முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க? நான் இப்படி இல்லைன்னா அப்படி நடந்திருக்கோம், அப்படி இல்லைன்னா இப்படி நடந்திருக்கோம், அதெல்லாம் நினைக்காதீங்க. எதுக்குமே நீங்கள் காரணம் இல்லை.